அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, நான் உங்கள் நாகை மக்கள் அதிகாரம் ராஜகுமார் பேசுகிறேன். போன வாரம் நாம் ஒரு பட்டினி போராட்டம் அறிவிச்சிருந்தோம். அதை ஒட்டி 8/5/2024 அன்னைக்கு பட்டினி போராட்டம் தொடங்குவதற்காக நாம் அனுமதி கேட்டு வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்திருந்தோம். வருவாய் கோட்டாட்சியர் பரிசீலித்து இன்று அமைதி பேச்சுவார்த்தைக்கு 4 மணிக்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அழைப்பு வந்தது. அதன் பேரில் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சங்கமும் நாகை மக்கள் அதிகாரமும் வணிகர் நல பேரமைப்பு வெளிப்பாளையமும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் முன்னிலையில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. நாகை தலைமை மருத்துவமனை அனைத்து வசதிகளுடன் அதே இடத்தில் இயங்க வலியுறுத்தி நாம் இந்த ஒரே ஒரு கோரிக்கை தான், இதை நம்ம கேட்டிருந்தோம். இன்னைக்கு தலைமையிடத்து துணை வட்டாட்சியர், உதவி காவல் ஆய்வாளர் வெளிப்பாளையம், மண்டல துணை வட்டாட்சியர் ஆகியோர் போராட்டக் குழுவிடம் பேசினார்கள். இன்னும் ஒரு வார காலத்தில் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தெரிவிக்கிறோம், இன்னும் ஒரு வார காலத்தில் போராட்டக் குழுவை அழைத்து நாங்கள் பேசுகிறோம் என்று அதிகாரிகள் உத்தரவாதம் கொடுத்ததன் பேரில் நாம் தற்காலிகமாக இந்த பட்டினி போராட்ட குழுவினர் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். இவர்கள் ஒரு நல்ல முடிவை சொல்லவில்லை என்றால் கண்டிப்பாக உழைக்கும் மக்கள் அத்தனை பேரையும் திரட்டி அரசு தலைமை மருத்துவமனை அதே இடத்தில் இயங்கும் வரை இந்த போராட்டம் அறிவிக்கப்படும் என்று இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.